அதிகாரம் 5 நற்குணங்களும் அவற்றின் ஆதாரமும். சனாதன தர்மத்தில் ஒவ்வொருவரும் பிறரை உத்தேசித்து ஆத்ம தியாக ரூபமான யக்னம் அல்லது பரோபகாரத்தை செய்து வர வேண்டும் என்று ஏற்பட்டிருப்பதை முன்னரே அறிந்தோம். இது நியாயமே, ஏனெனில் இவ்வுபகாரம் ஐக்கியத்தை விருத்தி பண்ணக்கூடியதல்லவா. ஆதலால் மேல் விவரித்து கூறப்பட்டிருக்கும் பஞ்சயக்னம் கர்த்தாவுக்கும் ரிஷிகள், தேவர்கள், பித்ருக்கள், நரர், பிரியாணிகள் ஆகிய இவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை விருத்தி பண்ணுகின்றது. நம்மை இன்னும் ஒரு வழியாகவும் சனாதனமும் நியாயமாய் நடந்து கொள்ளும்படி கற்பிக்கின்றது. அதாவது நாம் தீர்க்க வேண்டிய 3 கடன்களை நமக்கு அது காட்டுவதுதான். முதலாவது, ரிஷிகளுக்கு அளிக்க வேண்டிய கடன். இது விசேஷமாய் பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் வித்யாபிசத்தாலும் குரு ரிஷியாலும் குரு சிஷ்யை இவற்றாலும் தீர்க்கப்படுகிறது. 2வது, முன்னோர் ஆகிய பிதர்களின் கடன். இது விசேஷமாக கிரக ஆசிரமத்தில் குடும்பத்தை பரிபாலிப்பதாலும் தானத்தாலும் நிறைவேற்றப்படுகிறது. 3வது, தேவர்களது கடன். இது அதிக பாகம் வனப்பிரதாசிரமத்தில் யக்ன, தியானம் முதலியவற்றில் நிறைவேறுகிறது. கடன் என்பது நாம் பிறருக்கு செய்ய கட்டுப்பட்டிருக்கும் காரியம். இவ்வித கடனை தீர்ப்பதற்கு கடமை முடித்தல் என்று பெயர். நிறைவேற்றி தீர வேண்டிய இவ்வித காரியத்தை செய்து முடித்தல் புண்ணியம் என்றும் அதை செய்யாது விடலே பாவம் என்றும் கூறப்படுகிறது. தர்ம புத்தியுள்ளவன் தனது கடமைகளை கவனித்து அவற்றை நிறைவேற்றுகிறான். தீய குணமுள்ளவன் தன் கடமைகளை கவனிக்கிறதும் இல்லை, அவற்றை நிறைவேற்றுகிறதும் இல்லை. தர்மங்கள் யாவும் சத்தியத்தின் சிவரூபங்களென பீஷ்மரால் வர்ணிக்கப்படுகிறது. ஏனெனில் சத்தியம் என்பது உண்மையில் உள்ளது. சத்தியத்தை பீஷ்மர் சாஸ்வத பொருளாகிய பிரம்மம் என்றே கூறியிருக்கிறார். சத்தியமே ஈஸ்வர சுரூபம். இது பிரம்மத்தின் சாயை அல்லது பிரதிபிம்பமாகிய பாக்கிய பிரபஞ்சத்தில் விளங்குகிறது. இயற்கையில் தோன்றும் நியாதியின் பிரகாரங்கள் யாவும் உண்மையின் பிரகாசமே. ஆதலால் உடன் அவை சற்றேனும் மாறுபாடு, பிசகு முதலியவற்றில் இன்றி பிரவர்த்திக்கிறது. எல்லாவற்றிலும் பரம சத்தியமானது அனாத்மாவின் எண்ணிறந்த பேத தோற்றங்களுள்ளும் ஏகமாகிய ஆத்மாவே உண்மையில் பிரகாசிக்கிறது இதுவே மற்றெல்லா உண்மைகள் அல்லது நியாதிகளுக்கு முதன்மையானது. இவை யாவும் அதன் சாயைகள் அல்லது பிரதிபிம்பங்களே என்று வேறென்று. ஆதலால் உலகில் சகலவித விவகாரங்கள், சம்பவங்கள், சாஸ்திராதி விசாரங்கள், பரிசோதனைகள் இவைகளில் எல்லாம் பற்பல விதமான உண்மைகளை பிரகாசிப்பதும் இவ்வாத்மாவாகிய உண்மையே. இந்நன்னடைக்கையை பற்றி விசாரத்தில் உண்மையின் சுவர்வமானது நம்முள் ஒவ்வொருவரும் இதர ஆத்மாக்கள் யாவரையும் நாமாகவே அல்லது நமக்கு சமமானதாகவே பாவிக்க வேண்டும். இவ்விதம் பாவித்து நாம் எப்போதும் உண்மையே பேச வேண்டும். ஏனெனில் பொய்யை சொல்வது பிறரிடம் அவநம்பிக்கை கொள்ளலே ஆகும். பிறரை நமக்கு கன்னியர்களாகவும் நமக்கு விரோதிகளாகவும் கூட நாம் கொள்ளுவதாகும். சகல ஆத்மாக்களும் ஒன்றே என்பது உண்மையாதலால் சகலருக்கும் பொதுவாய் இருக்கும் உண்மையை மறைத்து பொய் பேசுவது, பொதுவான திரவியத்தை மற்றவர் அனுபவிப்பதை நாம் தடுப்பதே ஆகும். பொய் பேசுவதால் இவ்விதம் பேத புத்தியை நாம் உண்டு பண்ணி வருவதில் விளையும் தீங்குகள் மிகவும் பலவாம். மனதறிந்தோ அறியாமலோ நாம் இவ்விதம் செய்து வருவதால் பல கெடுதிகள் விளைகின்றன. அநேகம் அதர்மங்களும் நேரிடுகிறது. நற்குணங்களை சத்தியத்தின் சுரூபம் என இவ்விதம் கூறுவது தர்மத்தின் மேலதிகாரத்தில் கூறப்பட்ட பிரமாண தொடராகும். ஏனெனில் உண்மை பேசுதல் எப்போதும் ஐக்கியத்தை விருத்தி பண்ணக்கூடியது. பொய் பேசுதல் பேதத்தை திடப்படுத்தக்கூடியது. இந்துக்களின் சரித்திர புத்தகங்களில் கூறப்படும் உயர்ந்தோர் அநேகரிடத்தில் இந்த சத்தியம் முக்கிய குணங்களாய் இருந்திருக்கிறது. என் வாயினின்று அசத்தியம் பிறந்ததில்லை என்பது வீரர்களுக்கு வழக்கமான கூற்று. குருசேத்திரத்தில் ஆயுதம் தரிப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்திருந்த கண்ணன் யுத்தத்தின் மத்தியில் ஒரு சமயம் தனது கையில் இருந்த சவுக்கையை மட்டுமே ஆயுதமாக்கி கொண்டு அர்ஜுனனுக்கு சகாயமாய் பீஷ்மரை நோக்கி யோட்டின போது அவர் பூர்வம் செய்த பிரக்ஞைக்காக அவரது சகாயத்தை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாமல் அவரை தடுத்து நிறுத்தினான். அப்படியே யுதிஷ்டரும் இப்பிரக்ஞைக்காகவே தனக்கு ஜெயம் கிடைக்காதென்று மயக்கமடைந்த போதும் இவரது சகாயத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை.
இப்படி இருக்க யுதிஷ்டிரன் தன் ஆத்திரத்தை உத்தேசித்து ஒரு சமயம் சத்தியத்தை மறந்து துரோணர் இறக்கும்படி ஒரு பொய்யை சொன்னபொழுது யுதிஷ்டிரனது ரதமானது ஆகாயத்தில் கிளம்பும் சக்தியை இழந்து பூமியில் அமிழ்ந்திற்று என்று கூறப்பட்டிருக்கிறது என்றோ. பாண்டவர்கள் வனவாசம் செய்த காலத்தில் தாங்கள் படும் கஷ்டங்களை நினைத்து துக்கித்து கொண்டிருந்த போது கௌரவர்கள் மீது ஒரு சேனையை அனுப்பி யுத்தம் செய்யலாம் என்று கிருஷ்ணன் யுக்தி சொன்னபோது அது 13 வருஷம் ராஜ்யத்தை விட்டு வனத்தில் வாசம் செய்வதாய் ஆதியில் இவர்கள் செய்த பிரதிஷ்டையை நேர்விரோதமானபடியால் யுதிஷ்டர் உடனே பாண்டுவின் புத்திரர்கள் சத்தியத்தின் வழியை விட்டு நடவாதவர்கள் என்று மறுமொழி உரைத்தார். நஷ்டம் அல்லது சேதம் வரினும் கொடுத்த வாக்கை தவிர்களாகாது. பிரகலாதன் இந்திரனிடமிருந்து திரிலோகங்களையும் கிரகித்து ராஜ்ய பாரம் செய்து வந்த பொழுது இந்திரன் பிராமணனாக மாறுவேடம் கொண்டு அவனிடம் சிஷ்யனாய் சிசுரை செய்து வந்தான். கடைசியாய் அவனது சிசுரைக்கு மிகவும் திருப்தி அடைந்து பிரகலாதன் அவன் எந்த வரம் கேட்பினும் அதை தருவதாய் வாக்களித்தார். இந்திரனுடைய பிரகலாடைய சீலம் அல்லது நடையுடைய பாவனையை கேட்டார். பிரகலாதம் இவற்றை கொடுப்பதால் தனது சகல மேன்மையும் போய் தான் நாசமடைய வேண்டி வரும் என்பதை அறிந்து தான் கொடுத்த வாக்கை மாறாது கொடுத்து விட்டார். தன் மாற்றாந்தாயாகிய சத்தியவதி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு வியாகம் செய்து கொள்ளும்படி தன்னை வேண்டிய பொழுது அவளுக்கு பீஷ்மர் சொன்ன மறுமொழியை தான் மறப்பாரா? இத்திரிலோகத்தையும் சுவர்க்க ராஜ்யத்தையும் இன்னும் இவற்றிற்கு மேலே எதையும் நான் இழந்து விடுவேன். சத்தியத்தை மட்டும் நான் தவிரேன். பிருத்திவியானது தன் இயற்கை குணமாகிய கந்தகத்தையும் அப்பு தனது சீத குணத்தையும் தேஜ ரூபங்களை திருஷ்டிக்கு கோப்படுத்தி வைக்கும் குணத்தையும் வாயு தன் ஸ்பரிச குணத்தையும் சூரியன் தன் காந்தியையும் அக்னி தன் உஷ்ணத்தையும் சந்திரன் தன் குளிர்ந்த கிரக நிலையம் ஆகாசம் தன் சப்த குணத்தையும் தர்மராஜன் தனது நியாயந்திருக்கும் தன்மையும் இழந்து விடினும் விடலாம். நான் மட்டும் சத்தியத்தை விடேன் என்று பீஷ்மர் சொன்னார் அல்லவா? கர்வம் அல்லது அகங்காரம் நிறைந்தவனும் முன்பின் பாராது யதார்த்தம் பேசுவனாகிய கர்ணன் எவ்வாயுதமும் ஊடுருவ முடியாத ஒரு கவசம் இன்றையில் சரீரத்தில் அமைந்தவனாய் பிறந்தவன் என மகாபாரதம் கூறுகிறது. தேவர்கள் சர்வ காலமும் பாண்டவர் காரியமே முடியும்படி வேலை செய்து வந்தபடியால் இவ்விதமானது கர்ணனது கவசத்தை கண்டு இவனுக்கும் பின்னர் நேரப்போகிற யுத்தத்தில் அந்த கவசத்தின் மகிமையால் அர்ஜுனன் தோல்வி அடையான் என்று மிகவும் கவலை கொண்டார்கள். கர்ணன் தினந்தோறும் காலையில் சூரியனுக்கு உச்சிக்கு திரும்பும் வரை கிழக்கே நோக்கி உட்கார்ந்து வேத தியானம் செய்து வருவது வழக்கம். பிரதி தினமும் இந்த சமயத்தில் தான் கொடுக்கக்கூடியது எதுவாயினும் ஒரு பிராமணன் கேட்டால் அதை தவறாது கொடுப்பதாய் வாக்கு செய்திருந்தான். இப்படி இவன் நடந்தி வரும் ஒரு நாள் தேவ அதிபதியாகிய இந்திரன் வேறு வழி ஒன்றும் காணாதவனாய் ஒரு பிராமண வடிவம் கொண்டு சமயத்தில் கர்ணன் முன் தோன்றி தனக்கு ஒரு வரம் தேவை என்றான். அதை கேட்டு கர்ணனும் அது தன்னால் ஆகக்கூடியதாயின் அவசியம் தருவேன் என்று வைத்தான். அப்போது இந்திரனும் பிறப்பிலே உனது சரீரத்தில் அமைந்த இக்கவசத்தை எனக்கு அழியும் என்றார். அப்போது கர்ணன் மறுமொழியாகிய நான் இப்போது உன்னை அறிந்தேன், நீ வஞ்சகமற்ற பிராமணன் என்று. பின்னை தேவர்களின் அதிபதியாக இந்திரனே, ஆயினும் என் வார்த்தை ஒரு அஷரமும் பொய் ஆகக்கூடாது. நீ கேட்டதை எடுத்துக்கொள். நீ கேட்டதான இந்த கவசத்தை நான் கொடுத்து விடுவதால் என் ஆயுளும் அதினும் பெரியதான் நான் மதித்திருக்கும் இச்சையானது என் சத்ருவான அர்ஜுனனை யுத்தத்தில் வெல்வதற்கு எனக்கு இருந்த ஒரே வழியையும் இழந்தேன் என்பது எனக்கு தெரியும் என சொல்லி பிறகு தன் கையாயுதத்தால் அந்த உயிருள்ள சதையில் ஒட்டிய கவசத்தை துண்டு துண்டாக சிதைத்து முழுவதையும் இந்திரனுக்கு அளித்தான். இதனால் அவன் தீர்க்காயிலும் அர்ஜுனனை ஜெயித்திருந்தால் அடையக்கூடியதை விட பன்மடங்கு உயர்ந்த கீர்த்தியை பெற்றான். சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரத மகாராஜன் அசுரருக்கு விரோதமாய் தேவர்களால் சகாயத்திற்கு அழைக்கப்பட்ட போது சத்திரிய ஜாதியில் பிறந்தவனும் எப்போதும் சத்துருக்கள் மீது போர் புரிய வேண்டும், எப்போதும் சத்துருக்களுடன் அவ்வசுர்களுடன் சண்டை செய்தான். யுத்தத்தில் இவனது கடைசி மனைவியாகிய கைகை என்பவள் இவனுக்கு ரதத்தை நடத்தினாள். சத்துருக்களின் ஆயுதங்களால் தேகத்தில் காயம்பட்டு அரசன் மூர்ச்சி அடையவே கைகேயும் உடனே சாமர்த்தியத்துடன் ரதத்தை நடத்தி
தூரத்தில் பத்திரமான ஒரு ஸ்தலத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்ப்பித்து அவனுடைய உயிரை காப்பாற்றினாள். இதற்காக அரசன் நன்றியுள்ளவனாய் அவளுக்கு 2 வரங்களை தருவதாய் வாக்களித்தான். இவற்றை சமயத்திற்காகும் என்று அவள் உடனே கேட்கவில்லை. வெகு காலத்திற்கு பின் அரசனும் முதுமையடைந்து தன் இஷ்ட குமாரனாகிய ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்ட எத்தனித்த போது இக்கைகேயி அவ்விரண்டு வரங்களையும் நினைத்து மிகவும் இரக்கமின்றி விருத்தாப்பியம் அடைந்த அரசனுக்கு மிக பிரியமனும் அவன் இஷ்டகுமாரனுமாகிய ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டியதென்று, 2வது கைகேயின் குமாரனாகிய பரதன் மூடி சூட்டப்பட வேண்டியதென்று 2 வரங்களையும் கேட்டாள். இவற்றை கேட்டு தசரதனும் இவற்றை கொடுத்தால் தான் இறந்து போக வேண்டும் என்பதை அறிந்தும் அவ்வாறு இவற்றை தந்து பின் இறந்தான். ராஜ்யமாலும் அரசன் வாக்கு தவறினான் என்று ஏற்பட்டிராமல் அவன் இறந்தது மிகவும் மேன்மை என்றோ. ஏனெனில் அரசன் உண்மை தவறுவனாகில் உண்மைக்கு வேறு ஆதாரமின்மையால் அதுவும் இறந்ததென்றே கூற வேண்டும். தைத்தியவரசனாகிய பலி சக்கரவர்த்தி சுவர்க்கத்தையும் ஜெயித்து திரிலோகத்திலும் எதிரியற்று அரசாள்பனாயின் அஸ்வமேத மகா யாகம் ஒன்று செய்ய அவனுடைய உத்தரவால் ஆக்னை பிறப்பிக்கப்பட்டது. விஷ்ணுவும் வாமனாகிய குள்ளனாய் மாறு வேடம் தரித்து யாகத்திற்கு வந்து தன் காலில் 3 அடிகளால் அளக்கக்கூடிய பூமியை தானம் கேட்டார். பலியினால் குலகுருவாகிய சுக்கிரன் இதை கேட்டு வாமனர் விஷ்ணு என்று அறிந்து தானத்தை கொடுக்கக்கூடாது என்று தடுத்தார். அதற்கு பலி சக்கரவர்த்தி, பிரகலாதனுடைய பேரன் ஒருபொழுதும் பொய் சொல்லான். ஆதலால் இந்த பிராமண சிறுவன் விஷ்ணுவும் எனக்கு நேர் சத்ருவாயினும் சரி, அவனுக்கு நான் கொடுப்பதாய் வாக்குறுதி செய்தபடி அவன் கேட்டதே நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று கூறினார். பின் வாமனரும் தன் 2 அடிகளாலும் திரிலோகங்களை மூடிவிட்டு 3ஆம் அடிக்கு இடம் கேட்டபொழுது பலி தன் சிரசை காட்டி தனது ராஜ்யம் முழுவதும் போனாலும் தன் வாக்கு நிறைவேறியதை மிகவும் பெரியதாய் கொண்டான். இதற்காக விஷ்ணு அவனை பார்த்து தன் ஐஸ்வர்யம் முற்றிலும் போய் தனது மகா பதவியும் இழந்து தானும் சத்துருக்களால் வசப்பட்டு அவர்களால் கட்டுண்டும் மித்திரர்களாலும் கைவிடப்பட்டும் சொந்த ஆசாரினால் இகழப்பட்டும் சபிக்கப்பட்டும் நிற்கும் காலத்திலும் பலி தன் சத்தியத்தை கைவிடவில்லை என்று புகழ்ந்து கூறி ஆசீர்வதித்தார். இவ்வுண்மை விளங்கிய நடத்தைக்காக பலி சக்கரவர்த்தி விஷ்ணுவின் கிருபையால் இப்பொழுது இந்திரனாயிருக்கும் புரந்திரன் என்னும் பெயருடைய தேவன் இந்திரஸ்தானத்தை விட்டு நீங்கும் பொழுது அந்த பதவிக்கு வருவார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்திரன் என்பது ஒரு பதவியின் பெயரே அன்றி ஒருவன் பெயரென்று. சத்தியம் பிரம்மத்தின் ஸ்வரூபம். ஆதலால் பிரம்மத்தை நாடுவோர் உண்மையை பேசி வர வேண்டும். ஆதலால் மற்ற எல்லா நற்குணங்களை காட்டினும் உண்மையை எச்சிறவனும் யாரும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பிராமணன் பிறக்கும் பொழுதே 3 கடன்களால் கடனாளியாய் பிறந்திருக்கிறான். யக்னத்தால் தேவர்களுக்கும், பிரஜையால் பிதர்களுக்கும், சுவாதித்யாத்தால் ரிஷிகளுக்கும் கடன் பட்டவனாகிறான். 3 கடன்களையும் தீர்த்து கொண்ட பின் மனதை மோட்சத்தில் திருப்ப வேண்டும். அவற்றை தீர்க்காமல் மோட்சத்திற்கு உழைப்பவன் அதோகதி அடைகிறான். விதிப்படி வேதங்களை தியானம் செய்து தர்மப்படி புத்திரர்களை உற்பத்தி பண்ணி தன் சக்தியின் பிரகாரம் யக்னங்களை செய்து பின்னர் மனதை மோட்சத்தில் செலுத்த வேண்டும். இவ்விதம் ஒருவருக்கொருவர் உபகரித்து கொண்டு மேன்மையை அடைவீர்களாக. ஓ பார்த்தா, இவ்விதம் ஏற்படுத்தி இருக்கின்ற சக்கரத்தை எவன் அனுசரிக்காமல் இருப்பானோ இந்திரன் வாழ்க்கையில் அழுந்தியவனும் பாவம் செய்பவனும் ஆகிய அவன் வாழ்வு வீணையாகும். சத்துகளிடத்தில் சத்தியமே எப்போதும் தர்மமாகும். சத்தியமே சாஸ்வதமான தர்மம். சத்தியத்தை வணங்க வேண்டும். ஏனெனில் சத்தியமே உத்தமமான கதியாகும். சத்தியமே தர்மமும் தபசும் யோகமும் ஆகும். சத்தியமே அழிவில்லாத பிரம்மம். சத்தியமே மேலான யக்னம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆதலால் சகலமும் சத்தியத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்பது என்றும் அழிவில்லாதது, விகாரமற்றது. சகல தர்மங்களுக்கும் விரோதமான யோகத்தால் அது அடையப்படுகிறது. உண்மை, சமதிருஷ்டி, தன்னடக்கம், மாச்சரியமின்மை, சிமை, லஜ்ஜை, பொறுமை, அசூசை இன்மை, தியாகம், தியானம், ஔதாரியம், தைரியம், தயை, அகிம்சை இவை 13 ஓ ராஜேந்திரா சத்தியத்தின் பிரபாகங்களாம், சத்தியத்தின் உருவங்களாம். சாங்கோபமாக விஸ்தாரத்துடன்
அங்கோபாகங்களுடன் படிக்கப்பட்ட வேதங்கள் அவ்வளவும் ஒரு புறத்திலும் சத்தியம் மட்டும் ஒரு புறத்திலும் வைத்து ஆராய்ந்தால் சத்தியமே மேலோங்கும். சத்தியவான்களிடத்தில் தங்களிடத்திற்காட்டிலும் அதிகமாய் நம்பிக்கையை ஜனங்கள் கொள்கிறார்கள். ஆதலால் சத்தியவானிடத்தில் எவரும் சிநேகத்தை விரும்புகிறார்கள். சத்துக்களின் பிரவிருத்தி எப்பொழுதும் சனாதன தர்மத்தின்படியே ஆகும். ஆதலால் சத்துக்கள் துக்கப்படுகிறதும் இல்லை, துன்பத்தை அடைகிறதும் இல்லை. சத்துக்களுள் ஒருவரோடொருவர் சேருதல் ஒருபொழுதும் நிஷ்பலமாகாது. சத்திய சீலர்கள் ஒருவரிடம் ஒருவர் பிரீதி அடைகிறார்கள். சத்துக்கள் சத்தியத்தால் சூரியனை நடத்துகிறார்கள். தபசில் பூமியை போஷிக்கிறார்கள். ஓ அரசனே, சென்றதுக்கும் நீ வருவதற்கும் சத்துக்களே ஆதார புருஷர்கள். சத்துக்கள் மத்தியில் துன்பம் அடைகிறதில்லை. கோபம், காமம், சோகம், மோகம், கடுகடுப்பு, துஷ்ட கிருத்தியம், லோபம், மார்ச்சரியம், பொறாமை, அழுக்காறு, ஆழ்ந்த பகை, நிந்தை, வஞ்சனை, 13 ஓ அரசனே ஜீவசந்துகளுக்குள் கொடும் சத்துருக்களாகும். சகலத்தையும் அறிந்து கொள்ளும் சாட்சியான சேந்திரக்கன் எவன் பேசும் பொழுது சந்தேகிக்கிறதில்லையோ அவனை காட்டிலும் வேறொருவனை மேலானவன் என்று இவ்வுலகில் தேவர்கள் அறியார். உனக்கு கர்மத்திலே மட்டும் அதிகாரம் உண்டு, அதன் பலத்தில் கிடையாது. அதனால் கர்ம பலத்திற்கு ஏதுவாக அக்கர்மத்தில் உனக்கு சங்கமும் வேண்டாம். சத்தியமே பரபிரம்மம், நியாயமே பரபிரம்மம்.